இன்னைக்கு அந்திரேயாவை பத்திய சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்திரேயா இயேசுடைய 12 சீசர்கள்ல முதல்ல இயேசுவோட இணைந்தவர் இவர்தான். முதல்ல இவரு யோவான் ஸ்நானனுடைய போதனைகளால ஈர்க்கப்பட்டு அவர்தான் மேசியா அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவருடைய சீடரா மாறினாரு. ஆனா திருமுழுக்கு யோவானே இயேசுவை சுட்டி காட்டி அவர்தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொன்னதால இயேசுவோடு இணைஞ்சாரு. இயேசுவை நம்பி அவரோடு இணைந்த முதல் சீடர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு தான் இருக்கு. அந்திரேயா கலிலேயால இருக்கக்கூடிய பெத்சாய்தா அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்தாரு. அந்திரேயா தான் இயேசுவினுடைய சீடர்கள்ல முக்கியமானவரான பேதுருவை இயேசு கிட்ட அழைச்சிட்டு வந்தவரு. அந்த பேதுரு அந்திரேயாவினுடைய சகோதரன் இருவரும் மீன்பிடி தொழிலைத்தான் செஞ்சு தங்களுடைய வாழ்க்கைய நடத்திட்டு வந்த வேலையில தான் மீட்பரை குறித்து கேள்விப்பட்டு மெசியாவுக்கான தேடுதல்ல ஈடுபட்டாங்க. இவரு அந்திரேயா பணி செய்யறதுக்காக நிறைய இடங்களுக்கு போனாரு. அப்படி ஒரு போன இடம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா. இன்றைய ஜார்ஜியால இருக்கக்கூடிய காக்கசியா மலையடிவாரத்துல அந்திரேயா பணி செய்ய போனாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இயேசுவை பத்தி போதிக்க துவங்கினாரு. அங்கே இயேசுவை பத்தி போதிக்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியாலாம் இருக்கல. இயேசு யார் அப்படிங்கறத அறிந்திராத மக்களுக்கு முதல்ல அவரை பத்திய ஒரு அறிமுகம் தேவைப்பட்டது. அந்திரேயா ரொம்ப பொறுமையா மக்களை சேர்த்தாரு. மக்கள் கிட்ட கிறிஸ்தவ மதத்தை விளக்கினாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சில காலம் பணியாற்றியதற்கு பின்னாடி அங்க இருந்து இஸ்தான்புல்க்கு அந்த இடத்துக்கு மாறி போனாரு. இஸ்தான்புல் தான் அப்போ பைசாண்டியம் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்பட்டது. அங்க அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்துட்டு இருந்தது. மக்கள் யாருமே அவரை ஏத்துக்கல. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் அவரை சிறையில அடைச்சது. அந்திரேயா எதற்காக நாட்டுக்கு வந்திருக்காரு, அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கறது குறித்து அரசாங்கம் தீவிரமா ஆலோசனை செஞ்சது. மனம் திரும்பி நற்செய்திகளை நம்புங்க அப்படின்னு அந்திரேயா முழங்கினாரு. அரசாங்கம் அவரை எச்சரிச்சது. இயேசு நேத்து இன்னைக்கு என்னைக்குமே மாறாதவரு அப்படின்னு முழங்கினாரு. ஆனா அவரை மக்கள் கல்லால அடிச்சாங்க. ஆனாலும் அந்திரேயா கொஞ்சம் கூட சளைக்கல. தன்னுடைய கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தாரு. இயேசுவோட பணியாற்றிய காலத்துல பெரும்பாலும் இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டதே இல்ல. இயேசு 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்து அளிப்பதற்காக அதுக்கு காரணமான அந்த சிறுவனை அழைச்சிட்டு வந்ததா அந்திரேயாவினுடைய பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்தபடி அந்திரேயா எந்த விதமான முக்கிய பணிகளையும் செய்ததா வேதாகமும் சொல்லல. ஆனா இப்போ உறுதியா கண்காணாத தூரத்துல கல்லடிப்பட்டு பணியாற்றினாரு. அந்திரேயா கிரீஸ் நாட்டுக்கு பலமுறை பயணம் செஞ்சாரு. ஒரு முறை அவர் கிரீஸ் நாட்டுக்கு பயணம் செஞ்சு பட்ரேஸ் அப்படிங்கிற நகர வந்தடைஞ்சாரு. அங்க அவர் ஏராளமான அற்புதங்களையும் செய்தாரு. பலரை குணமாக்கினாரு. யார குணமாக்கினாலும் இயேசு உனக்கு சுகமளிச்சாரு அப்படிங்கறத சொல்றத அவர் வழக்கமா வச்சிருந்தாரு. இயேசுவினுடைய பெயர் அங்க பரவ தொடங்கினது. அங்கே ஒரு ரோம ஆளுநர் இருந்தாரு. அவருடைய பெயர் ஏஜியஸ். அவருடைய மனைவி மேக்ஸ்மில்லா. ஒரு முறை உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. அவரை அந்திரேயா குணப்படுத்த அவள் கிறிஸ்துவ நம்பும் கூட்டத்துல சேர்ந்தா. ஏஜியஸ் இத வெறுத்தான். அந்திரேயாவை விரைவிலேயே நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் தீர்மானிச்சான். ஆனா அவனுடைய சகோதரன் ஸ்ட்ராட்டோக்சிசம் அந்திரேயாவோட சேர்ந்தாரு. அவரையே அந்திரேயா அந்த நாட்டினுடைய கிறிஸ்தவ மத தலைவராகவும் நியமிச்சாரு ஏஜியஸ். இதனால ஏஜியஸ் பெரிதும் எரிச்சல் அடைஞ்சாரு. அவன் அந்திரேயாவை அழைச்சான். நீ இந்த நாட்டை விட்டு உடனே வெளியேறணும். மக்கள் கிட்ட பிளவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை நீ செஞ்சுட்டு வர, அது ஒத்துக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே நீ உடனடியா வெளியேற வேண்டும் அப்படின்னு ஏஜியஸ் கேட்டுக்கிட்டாரு. நான் பிரிவினைய உண்டாக்க வந்தேன் அப்படிங்கறது நீங்களா சொல்றது. நான் உண்மைய பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டத பத்தியும் உலகத்துக்கு சொல்லத்தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்திரேயா சொன்னாரு. என்ன உண்மை? இயேசுவே கடவுள் அப்படிங்கிற உண்மை. இந்த உண்மைய அறிய நீங்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்திரேயா சாந்தமா சொன்னாரு. ஏஜியஸோ எரிச்சல் அடைஞ்சான். ஆனாலும் எதுவுமே பேசாம அப்போ அவரை விடுவிச்சுட்டான். அந்திரேயா தொடர்ந்து பணிய செஞ்சாரு. அந்திரேயா நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொன்னாரு. சிறையில மத்தியாசால் அடைக்கப்பட்ட போது உருக்கமா ஜெபித்தாரு. அவருடைய ஜபத்தினால சிறையில அவரை கட்டி இருந்த சங்கிலிகள் எல்லாம் உடைஞ்சு எரிஞ்சது. ஆள்பவர்களுடைய கோபமும் மக்களுடைய கோபமும் அந்திரேயா மேல திரும்பினது.
அவங்க அந்திரேயாவை அடிச்சு உதைச்சாங்க. அவருடைய பற்கள் உடைஞ்சு தெரிச்சது. அவங்க அவருடைய விரல்கள் சிலவற்றை வெட்டி எரிஞ்சாங்க. அவரை குற்றுயிராக்கி ஒரு மலைச்சரிவுல எரிஞ்சாங்க. மலைச்சரிவுல கிடந்த மனிதருக்கு இயேசு தரிசனமானாரு. அவருடைய காயங்களை ஒரே நாள்ல ஆற்றினாரு. மறுநாள் மக்கள் முன்னிலையில மீண்டும் தோன்றினாரு அந்திரேயா. அதே பழைய உற்சாகத்தோட மக்கள் அதிர்ந்தாங்க. இப்படி அடித்து போடப்பட்ட ஒரு மனிதனும் பிழைச்சு வந்ததா வரலாறு இல்லையே அப்படின்னு நடுங்கினாங்க. அந்திரேயா அவர்கள்கிட்ட தன்னை குணமாக்கியது அதே இயேசுதான் அப்படின்னு சொல்ல மக்கள் பலர் அவரையும் இயேசுவையும் நம்பினாங்க. அவருடைய போதனைகள் வேகமா பரவ ஆரம்பிச்சது. ஒரு முறை ஒரு பெண் தன்னுடைய ஒரே மகனை மரண கோலத்துல பார்த்து கதறி அழுது கொண்டிருந்தா. அந்திரேயா அங்க வந்தாரு. நான் இவனை உயிர்ப்பித்தா நீங்க இயேசுவை நம்புவீங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு. அந்த சூழ்நிலையில யார் தான் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க? அவளும் அப்படின்னு கதறனா. அந்திரேயா அவனை தொட்டாரு. இயேசுவின் பெயரால சொல்ற, எழுந்துரு என்றாரு. இறந்தவன் எழுந்தான். சுற்றி நின்னவங்க பயத்துல விழுந்தாங்க. இதே போல எங்கு பார்த்தாலும் எங்கும் கண்டதில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. நிலைமை கட்டுக்குள் அடங்காம போயிட்டு இருந்தது. இத பார்த்த ஏஜியட் அந்திரேயாவை கொல்றதை தவிர வேற வழியே இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். அந்திரேயா பிடிக்கப்பட்டாரு. அவருக்கு விசாரணையே இல்லாம தீர்ப்பிடப்பட்டது. மரண தண்டனை, அதுவும் சிலுவை மரணம். அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில அறையப்பட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பானது. எக்ஸ் வடிவ சிலுவையில தலைகீழா அறையப்பட்டா தரையையும் மக்களையும் பார்க்க முடியாம வானத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். அது சிலுவையில இருப்பவரை அதிக வேதனை அடைய செய்யும் அப்படிங்கறதும், தலைகீழா எக்ஸ் வடிவ சிலுவையில தொங்கனா மரண நிகழ அதிக நேரமாகும், வலியும் அதிகமாகும் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு அந்திரேயாவுக்கு சிலுவை மரணம் தீர்ப்பானது. அந்திரேயா சிலுவையில அறையப்பட்டாரு. அந்திரேயாவினுடைய மரணம் ஊர் முழுக்க பரவனது. சுமார் 25,000 மக்கள் சிலுவைய சூழ்ந்துகிட்டாங்க. அந்திரேயா வானத்தையே பார்த்து கொண்டிருந்தாரு. வானத்துல அவருக்கு இயேசு காட்சி அளித்தாரு. அந்திரேயா பரவசத்தோட அந்த காட்சிய சுற்றி நின்ற மக்களுக்கு விளக்கினாரு. மக்கள் இன்னும் அதிகமா நம்பிக்கையை வளர்த்தாங்க. 2 நாட்கள் சிலுவையில தொங்கிய அந்திரேயா விடாம மக்களுக்கு போதித்து கொண்டே இருந்தாரு. மாபெரும் மக்கள் எழுச்சி அரசுக்கு எதிராக எழும்புறத அறிஞ்ச மன்னன் அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்கி விட வேண்டும்னு விரும்பி சிலுவைய நெருங்கினான். ஆனா அந்திரேயா ஒத்துக்கல. தான் இயேசுவை தரிசிச்சு விட்டதாகவும் இனிமே புவி வாழ்க்கை சாத்தியம் இல்ல அப்படின்னும் பிடிவாதமா சிலுவையிலேயே தொங்கினான். மன்னன் வீரர்களுக்கு ஆணையிட்டான், அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்குங்க. வீரர்கள் அந்திரேயாவினுடைய சிலுவைய நெருங்க அவர்களுடைய கைகள் மரத்து போனது. அவர்களால எதுவுமே செய்ய இயலல. மன்னன் பயந்தான். மக்கள் வியந்தாங்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு ஒளி வெள்ளம் பாஞ்சி வந்து அந்திரேயாவை நினைச்சது. அரை மணி நேரம் அந்த ஒளி அந்திரேயா மீது பாய்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஒளி விலகியப்போ அந்திரேயா இறந்து போயிருந்தாரு. அந்திரேயா இறந்த போது காலம் கிபி 69 நவம்பர் 30ஆம் நாள். ஏஜியட்சினுடைய மனைவி மேக்ஸ்மில்லாவும் அவருடைய சகோதரன் ஸ்டார்டோகிஸும் அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செஞ்சாங்க. அந்திரேயா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மக்கள் குவிய ஆரம்பிச்சாங்க. சிலர் குணமும் அடைஞ்சாங்க. செய்திகள் பரவ மக்கள் ஏராளமா அவருடைய அடக்க இடத்தை மொய்த்தாங்க. மக்களுடைய மனமாற்றம் மன்னனுடைய ஏஜியட்ஸையே வருத்தியது. தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவன் தற்கொலை செய்து கொண்டான். கிபி 357ஆம் ஆண்டு கான்ஸ்டன் மன்னன் அந்திரேயாவுடைய உடல் எலும்புகளை மட்டும் எடுத்து பைசாண்டியத்தில் இருக்கக்கூடிய தூய அப்போஸ்தலர் தேவாலயத்துல வச்சாரு. அவருடைய உடல் எலும்புகளின் ஒரு பாகம் ஸ்காட்லாந்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. கபாலம் ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. 1967ஆம் ஆண்டு அந்திரேயாவினுடைய கபாலம் மீண்டும் பட்ரஸ் திருச்சபைக்கு திரும்ப அளிக்கப்பட்டது. அவர் ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய புனித தந்தையா போற்றப்படுறாரு. ஸ்காட்லாந்தும் இங்கிலாந்தும் இணைந்ததுக்கு பின்னாடி இங்கிலாந்து தேச கொடி அவருடைய எக்ஸ் வடிவ சிலைய தன்னுடைய தேசிய கொடியில பொறிச்சு பெருமைப்படுத்தினது. இந்த அளவுக்கு விசுவாசம் உள்ள ஒரு போதகரா, ஒரு சீசரா நம்ம அந்திரேயா இருந்திருக்காரு. அந்திரேயாவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமீன்.